மீண்டும் 7:30 உங்களை வரவேற்கிறோம். இப்போ எங்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தான் தெரியும். நீ எங்களை கேட்டு தான் முடிவு பண்ணணும். நீங்களா ஒன்று சொல்லி அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? யாருக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறார் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திமுக எம்பி திருச்சி சிவா அவர் தான். இப்போ அவர் ஒரு மேடையில் பேசுகிறார், சென்னையில் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சென்னைக்கு நான் அடிக்கடி வந்து பேசுகிறேன், 50 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து நான் பேசியிருக்கேன். ஆனால் சென்னையில் இருக்க மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்? அமைச்சர் சேகர் பாபானுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்னு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும். டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? நீ வந்து என்ன வேணும்னு எங்கள்கிட்ட பேசி முடிவெடுக்கணும். அதை விட்டுவிட்டு நீயா ஒன்று சொல்லி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம்னா எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? வாய்ப்பில் நிறைஞ்சம் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் திருச்சி சிவா அவர்கள். நான் 50 ஆண்டு காலமாக சென்னைக்கு வருகிறேன், கூட்டத்தில் பேசுகிறேன். ஆனால் எனக்கு இந்த பகுதியிலே வாழ்கிறவர்களுடைய தேவை என்ன என்பது எனக்கு தெரியாது. நான் வந்து போகிறவன். உங்களுக்கு என்ன தேவை என்பது சேகர் பாபுவுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன தேவை என்பது இங்கே இருக்கிற பகுதி செயலாளர் முரளிக்கு தான் தெரியும். அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்பது அதை ஆளுகின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மை பலத்தோடு முதல்வராக இருக்கிற எங்களுடைய தலைவனுக்கு தான் தெரியுமே தவிர டெல்லி பிரதிநிதிக்கு அல்ல. டெல்லியிலே ஆளுகிறவர்களுக்கு அல்ல. அவர்கள் எங்களை கலந்து பேசிதான் எதையும் செய்ய வேண்டும்.